இந்த வாரம் நான் பண்ணையில பாத்தீங்கன்னா 26 மாடு வந்துருக்குன்னா 6 மாடு சேல்ஸ் ஆயிடுச்சு. லைவ் ஸ்டாக் 20 மாடு இருக்கு. சுவாமி ஆயா ஏரியில் இருக்கிற வடபத்திரகாளி ஏழுமலையானி மேல்மலையனூர் இங்க இருக்கவங்களா எப்படி பேசுறாங்க? இல்ல நல்லா அன்பா பேசுறாங்க, அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. கால்நடை ஒரு அனைவருக்கும் வணக்கம்னா, இந்த வாரம் நம்ம இருக்க இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் நம்ம பண்ணிருக்கு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர் தூரம், வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல 200 மீட்டர் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு. டோல்கேட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கணும். இந்த வாரம் நம்ம படையில பார்த்தீங்கன்னா 26 மாடு வந்துருக்குன்னா 26 மாடுல 6 மாடு சேல்ஸ் ஆயிடுச்சு. இப்போ லைவ் ஸ்டாக் 20 மாடு இருக்கு. ஜெர்சி இருக்கு, HF இருக்கு, ஜெர்சி கிராஸ் HF கிராஸ்ல இருக்கு. ஸ்டார்டிங் கறவை பார்த்தீங்கன்னா 17 லிட்டர் 30 லிட்டர் கறவை வரைக்கும் நம்ம படையில மாடு இருக்கு. ஸ்டார்டிங் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 90 ரூபாயிலேருந்து 170 வரைக்கும் நம்ம பணையில பட்ஜெட்ல மாடு இருக்குண்ணா. எல்லாமே ஹெவி சைஸான மாடு மட்டும்தான் இருக்கு. சின்ன சைஸ் மாடு கிடையாது இந்த வாரம் நம்ம பணையில கிடைக்கலாம். வயசு பார்த்தீங்கன்னா பல்லு படாத கிடையிலேருந்து 6 பல்லு கடம்பு வயசு வரைக்கும் நம்ம பணையில இந்த வாரம் மாடு ஸ்டாக் இருக்கு. தேவைப்படுறோம் கால் பண்ணி நேரில் வந்து பாருங்க. வரமுடிய பஸ்ட்டுக்கு வாட்ஸ்அப்ல வீடியோ அனுப்பிச்சுறோம். மாட்டை வீடியோக்களை பார்த்து தெளிவாக எடுத்துக்கலாம். வீடியோ காலில் பேச அமௌண்ட் போட்டால் மாட்டை ஏற்றிக்கலாம்னா நேரில் வந்து பார்த்து பேசி பிடிச்சி போகலாம். முடிஞ்சாலும் நேரில் வந்துருங்க. ஏன்னா நம்ம இருக்கிற மாடு எல்லாமே ஹெவி சைஸான மாடு மட்டும்தான் இருக்கு. வீடியோவில் பார்க்கும்போது சின்னதாக தெரியும், பட்ஜெட் சொல்றது அதிகமாக தெரியும். நேரில் வந்து பார்த்தா நம்ம சொல்ற ரேட்டுக்கு மாடு பிடிச்சிருந்தா மாடு எடுத்து போகலாம், பிடிக்கலாம் நம்ம பண்ணையில மாடு விட்டு போயிடலாம். சென மாடுனா எடுத்துக்கலாம், கண்ணு மாடுனா இந்த வாரம் நம்ம பண்ணையில 3 மாடு கண்ணு மாடு இருக்கு. தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டு இந்த வாரம் நேரில் வந்து பாருங்க மாடு எடுத்துக்கலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில லைவ் ஸ்டாக் இருக்க மாடு பார்க்கலாம். 26 மாடு வந்தது. 26 மாடுல 6 மாடு சேல்ஸ் ஆயிடுச்சு. மீதி மாடு லைவ் ஸ்டாக் இருக்கு. ஒவ்வொரு மாடா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்டா பார்க்கும்போது ஜெர்சியில பிரீடு மாடு செவல செம்புத்து வெள்ளை கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. 2 பல்லு தான். 2 பல்லு இந்த போது 2 ஒரு 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. நல்லா கருங்காம இல்ல ரெட்டரி மாடு இல்ல ஓவர் சைஸான கிடையாது. 2 பல்லு ஹெவி சைஸான மாடு. அடுத்த பார்த்து ஆல் பிளாக் டைப்ல பல்லு கடமுறப்புல அமைஞ்சிருக்கு. 2 25 லிட்டர் கறவை கண்ணு போறது 10 நாள் ஒரு 15 நாளும் கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. அடுத்த பார்த்து HF ஜெர்சியில பிரீ HF ஜெர்சி மிக்சிங் ஆன மாடு. 2 30 லிட்டர் கறவை வரும். கண்ணு போறது 20 நாள் டைம் இருக்கு. அடுத்த பாக்குறது 6 பல்லு 2வது கண்ணு HF கிராஸ் டைப் ஆன மாதிரி 2 நேரம் 10 கறக்கூடிய மாடு. நல்லா பராமரிப்புனா 22 23 ஈஸியா இருக்கும். அடுத்த பாரு ரெட் சிந்தியில கிராஸ் டைப் ஆன மாடு 6 பல்லு பியூர் ரத்த சேவல கொம்பு டைப் மீச கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். 2 18 லிட்டர் கறக்கூடிய மாடுனா. அடுத்த பாரு ஜெர்சியில கிராஸ் டைப் ஆன மாதிரி 2 23 லிட்டர் கறக்கும். இன்னும் கண்ணு போறது 10 நாள். நல்லா ஓவர் சைஸான மாடு. அடுத்த பாரு செவலையில ஜெர்சியில கிராஸ் டைப் ஆன மாடு. இந்த மாடு 2 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போறது ஒரு 10 நாள் டைம் இருக்கு. அடுத்த பாரு ஜெர்சியில பிரீடு மாடு மோடி டைப் ஆன மாடு 6 பல்லு 2வது கண்ணு 2 23 லிட்டர் கறவை. கண்ணு போறது 20 நாள் டைம் இருக்கு. அடுத்த பாரு ஜெர்சியில பிரீடு ஹெவி சைஸான மாடு பிறவி மொட்டை 2 25 லிட்டர் கறவை. கண்ணு போறதுக்கு 10 நாள் டைம் இருக்கு. அடுத்த பாரு ஜெர்சியில கிராஸ் டைப் ஆன மாடு பிறவி மாடு 2 9 18 லிட்டர் கறக்கூடிய மாடுனா. அடுத்த பாரு 2 பல்லு அழகுல அருமையான கிடையாது, ஓவர் சைஸான கிடையாது, பிஸ்கட் கலர்ல அமைஞ்சிருக்கும். 2 தலையத்துல 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. நல்லா வெள்ளை கொம்பு சின்ன முயல் அழகான கிடையாது. அடுத்த பாரு ஜெர்சியில பிரீடு மாடு பிறவி மொட்டை கண்ணு கிடையாது கண்ணு போட்டு இன்னைக்கு கல்ல தான் போட்டுச்சு. 2 நேரம் 10 கறவை. நம்ம கண்ணு 2 17 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். கண்ணு கிடையாது கண்ணு பவன கறந்துக்கலாம். அடுத்த பாரு ஜெர்சியில கிராஸ் டைப் ஆன மாடு செவல வெள்ள கொம்பு டைப்ல இந்த மாடு கண்ணு கால கண்ணு போட்டுருக்கு. 2 25 லிட்டர் கறவை வரும். இப்ப சீம்பால் மாடு இது போனோன்னு கறவைக்கு ரெடியா இருக்குண்ணா. அடுத்த பாரு ஜெர்சியில கிராஸ் டைப் ஆன மாடு செவல செம்புத்த இந்த மாதிரி நான் பல்லே படல தலையத்துல 2 18 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம்ண்ணா. அடுத்த பாரு செவல செம்பூத்து நாட்டு கிராஸ் மிக்சிங் ஆன மாடு. 2 8 15 லிட்டர் கறக்கூடிய மாடு. நல்லா ஃபேட்டஸ்னா அருமையா இருக்குண்ணா. அடுத்த பாரு ஜெர்சியில கிராஸ் டைப் ஆன மாடு கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. 2 22 லிட்டர் கறவை. கண்ணு போறதுக்கு 20 நாள் டைம் இருக்கு. அடுத்த பாரு ஜெர்சியில கிராஸ் டைப் ஆன மாடு ஓவர் சைஸ் மாடு செவலையில மோடி டைப்ல அமைஞ்சிருக்கு. 2 25 லிட்டர் கறவை. கண்ணு போறதுக்கு 20 நாள் டைம் இருக்கு. நல்ல மடி எடுத்த கண்ணு போடும். இப்ப பாக்குற மாடு எல்லாமே லைவ் ஸ்டாக் இருக்கு. தேவைப்படுறவங்க வீடியோ பார்த்து நாளைக்கு கால் போட்டு நேரில் கிளம்பி வந்து மாடு எடுத்துட்டு போகலாம். வரமுடிய பஸ்ஸுக்கு வாட்ஸ்அப்ல வீடியோ காலில் மாட்டை பார்த்து எடுத்துக்கலாம். அமௌண்ட் போட்டா ஏத்திக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எந்த ஊர்ல இருந்து ஐயா வரீங்க? நான் இங்க முசிறி வட்டம் சேருகுடி கிராமம். உங்க பேருங்க ஐயா? இளங்கோ. எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? 3 மாடு வாங்கியிருக்கேன். சென மாடா கண்ணு மாடாங்க ஐயா? எல்லாமே செனதான். எல்லாமே செனதாங்களா? ஃபுல் டைம் ஃபார்முக்கு எப்படிங்க ஐயா வந்தீங்க? நாங்க நெட்டில் பார்த்து தான் வந்தோம். நெட்டில் பார்த்து இங்க வந்துருக்கீங்க. எத்தனை மாடு இங்க இருந்துச்சு மொத்தம்?
மொத்தம் ஒரு 25 மாட்டு மேல இருந்துச்சு. சரிங்க ஐயா, இது 25 மாடு மேல இருந்தது, இங்க 3 மாடு வாங்கியிருக்கீங்க, அது என்ன காரணம்? 3 மாடுனா வந்து ஒண்ணுதான் வாங்கலாம்னு நினைச்சேன். சரிங்க ஆனா இதை ஐயா. பார்த்தோன்னா கறவை திறன் நல்லா இருக்கிறதுனால 3 மாடு எடுத்திருக்கேன். சரிங்க ஐயா. ம். மனசுக்கு பிடிச்ச மாதிரி 3 மாடு எடுத்திருக்கீங்களா? ஆமா ஆமா. சரிங்க. இங்க இருக்கவங்களா எப்படி பேசுறாங்க? இல்ல நல்லா அன்பா பேசுறாங்க, அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. எல்லாரும் நல்ல டைப்பிங் தான். ஓகே. மாடு குணமுள்ள மாடாங்க ஐயா? எல்லாம் குணமான மாடு தான், எல்லாம் சுழி சுத்தமா இருக்கு எல்லாமே. மனசு திருப்தியா வாங்கிட்டீங்க? என் மனசு திருப்தியா வாங்கியிருக்கேன். நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா HFல பிரீடு மாடு, ஜெர்சி மிக்சிங்க, ஓவர் சைஸான மாடு. அந்த மாடு வயிற்றுல பாத்தீங்கன்னா 3வது ஈத்து மாடு, ஹெவி சைஸ் மாடு, நல்ல பாடி வெயிட்ல, நல்ல மடி செட்ல. இந்த மாடு கண்ணு போறது 20 நாள் டைம் இருக்கு. 2வது கண்ணுல நேரம் 15 கறந்த மாடு. இந்த நல்ல பால் தார பாருங்க, பைப் மாதிரி பால் தாரா. நல்ல ரோஸ் மடி, ரோஸ் காமல் அமைஞ்சிருக்கு. 2 வேலி 30 லிட்டர் இந்த கேரண்டி கொடுத்தே கொடுக்கலாம். மாடு பாத்தீங்கன்னா 2 பேர் முதுகுல படுத்துக்கலாம், அந்த அளவுக்கு உடம்பு கணத்துல பாடி ஃபிட்னஸ்ல அருமையான மாடு. பிளாக் அண்ட் ஒயிட் மெஜாரிட்டி ஈக்குவலா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். கொம்பு டைப், கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. காட்டு மேய்ச்சல் மட்டும் தான். முன்னாடி 2 காலும் பாருங்க அண்ணாங்கால் போட்டு மேய்ஞ்சிட்டு மட்டும் தான். பொழுதுனிக்கு வெயிலும் மழை பண்ணி எதுக்கும் பயப்பட தேவையில்ல. நல்ல மடி இருக்கும் பாத்தீங்கன்னா, பேசன் மாதிரி மடி எடுத்து தான் கண்ணு போடும். மடி லூஸ் அந்த அளவுக்கு ஃபுல்லா இருக்குது. இன்னும் 20 நாள் அவங்க காட்டுல சொல்லியே தான் கொடுத்தாங்க கண்ணு போறதுக்கு. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க. நல்ல கிளைமேட் செட் ஆகி கண்ணு போறதுக்கு அருமையா இருக்கு. 2 வேலி 30 லிட்டர் கேரண்டி கொடுத்தா உள்ள. ஓவர் சைஸ் ஆன மாடு, சின்ன சைஸ் கிடையாது. ஓவர் சைஸ் ஆன மாடு, சுழி சுத்தம் தப்பும் கிடையாது. நல்ல மடி லூஸ் பாருங்க, எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. இன்னும் 30-20 நாள் ஆகும். நல்ல மடி எடுத்து தான் கண்ணு போடும். 30 லிட்டர் கேரண்டி கொடுத்தா கொடுக்கலாம். தேவைப்படுறோம் ஒன்னே கால் பண்ணுங்க, மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குற 2 மாடும் பாத்தீங்கன்னா, 2மே ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. 2மே பாத்தீங்கன்னா அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருக்கும். 2 மாடு கலர் பாத்தீங்கன்னா செவல செம்புத்து. ஃபர்ஸ்டா பாக்குற மாதிரி ஜெர்சியில கிராஸ் டைப் வெள்ளை கொம்புல அமைஞ்சிருக்கு. இந்த மாடோட வயசுன்னு பாத்தீங்கன்னா கடை முளப்புல அமைஞ்சிருக்கணும். 2வது ஈத்து மாடு, ரெட்டவரி மடிச்சதுல 2 வேலி 25 லிட்டர் கறவை. கண்ணு போறதுக்கு 10 நாள் டைம் இருக்கு. சுழி சுத்தம் தப்பு, ஓவர் சைஸ் ஆன மாடு. அடுத்த பார்த்து செவல செம்புத்து ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, நல்லா கொம்பு டைப், வெள்ளை கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். 2 வேலி 25 லிட்டர் கறவை. நம்ம 20-23 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். இந்த மாடு கண்ணு போறதுக்கு 10 நாள்ல இருந்து 15 நாள் ஆகும். 2மே ஃபார்ம் டைப் வாங்கிட்டு போலாம், வீட்டு ஸ்டேப்பர்லாம் வாங்கிட்டு போலாம். காட்டு மேய்ச்சல இருந்த மாடு தான். தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க, மாடுல மாடு 2 நடையில வரும் பாருங்கண்ணா. 2 மாடு சேர்த்து எவ்வளவு கறக்கும்? 2 மாடு ஒரு நாளைக்கு 40-45 லிட்டர் கரை வரைக்கும் வரணும். தாராளமா கறந்து ஊத்தலாம். நல்லா பராமரிப்புனா 50 லிட்டர் கரை நம்ம தீனி போறதுல தான் இருக்குது. கம்மியாச்சும் 40 லிட்டர் கரை கேரண்டி கொடுத்தே கொடுக்கலாம்ண்ணா. ஓகேண்ணா. நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா சந்தன பிள்ளைல ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. நல்ல வெள்ளை கொம்பு டைப்ல அமைஞ்சு பியூர் ஒரே கலர் தான், சந்தன பிள்ளை கலர் மட்டும்தான். இன்னும் கண்ணு போறது பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள்ல இருந்து 25 நாளாவும் நல்லா ரெட்டை போதும், நல்ல எலும்பு கணத்துல அமைஞ்சிருக்கு. நல்ல ரோஸ் மடி, ரோஸ் காம்பு. 2 வேளை கறவை 22 லிட்டர் கறவை. நம்ம நேரம் 10 கறவை சொல்லி கொடுக்கலாம். இன்னும் 25 நாள் அப்பதான் மடி பார்க்க மாடு மடி சரி நிக்கும். எஸ்னா ஃபேட்டுக்கு அருமையா இருக்கும். ஜெர்சியில நாட்டு கிராஸ் மிக்சிங்கான மாடு. ஃபார்ம் டைப் காரெல்லாம் வாங்கிட்டு போகலாம், வீட்டு ஸ்டேப்பர்லாம் வாங்கிட்டு போகலாம். நல்லா ஓவர் சைஸான மாடு, சின்ன சைஸ் மாடு கிடையாது. நல்ல ஓவர் சைஸான மாடு. கண்ணு போட பார்த்தா மாடை பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு. நல்ல மடி செட் வைக்கும். இப்பதான் மடி வைக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்ப வந்து 20 லிட்டர் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நல்லா பராமரிப்புனா 20 லிட்டருக்கு மேலதான் கறக்கும். நல்ல மடி லூஸ் இருக்கு. காம்பரிசா மாடு அந்த அளவுக்கு வெயிட்ல இருக்கு. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க, மாடு எடுத்தாலும் நம்ம இடம் போய் கிளைமேட் செட் ஆகி கண்ணு பண்ணிக்கிறோம். தாராளமா கால் பண்ணுங்க. 20 நாள் 25 நாள் அவங்க கண்ணு போறதுக்கு. நல்ல கிளைமேட் செட் ஆகி கண்ணு போ. நல்ல மடி லூஸ் பாருங்க, எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. நல்ல லூஸ் ஃபுல்லா இருக்குது. தேவைப்படுறோம் ஒன்னே கால் பண்ணுங்க, மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. நான் பாக்க 2 மாடு பாத்தீங்கன்னா 2மே ஜெர்சியில பிரீடான மாடுங்க. ஒரு மாடு மோடி டைப்ல அமைஞ்சிருக்கு, ஒரு மாடு கிளி கொம்பு டைப் வெள்ளை கொம்புல அமைஞ்சிருக்கும். ஃபர்ஸ்டா பாக்குற மாடு செவல வேலையில ஜெர்சியில பிரீடு மாடு, பிறவி மொட்டை, 6 பல்லு 2வது கண்ணு. இந்த மாடு என்ன கண்ணு போறது ஒரு 20 நாள்ல இருந்து ஒரு 25 நாள் ஆகும். நல்ல மடி எடுத்தா கண்ணு போடு. 2 வேலை கறவை நேரம் 10 ஈஸியா கறக்கக்கூடிய மாடு. அடுத்த பாரு ஜெர்சியில பிரீடு மாடு, 2 பல்லு பிஸ்கட் கலர்ல அமைஞ்சிருக்கு. தலையத்துல 2 வேலை 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. நல்லா ஓவர் சைஸான மாடு. நல்லா ஜெர்சியில பிரீடு, சின்ன மூஞ்சி, சின்ன கொம்பு, வெள்ளை கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். 2மே ஹெவி சைஸான மாடு. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க. 2 மாடும் பாத்தீங்கன்னா கரை ஒரு நாளைக்கு 40ல இருந்து 45 லிட்டர் கரை வரும். 2மே ஓவர் சைஸான மாடு. 2 பல்லு 1, 6 பல்லு 1. 10 வருஷம் கவலைப்படாம வச்சுக்கலாம். 10 வருஷம் 20 வருஷம் கூட தாராளமா வச்சிடலாம். மூச்சு எட்டையா இருந்தா 20 வருஷம் தாராளமா வச்சிடலாம். தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க, மாடு எடுத்துக்கலாம். அதான் வர மாதிரி இருக்கு. அக்கா தங்கச்சி பிறவி மூட்டானே. இந்த வயசு சங்கவி பிரதர், பாக்க 2 மாடு 2மே ஜெர்சியில பிரீடு மாடு, பிறவி மொட்டை. நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, செவல செம்புத்து. நல்ல வெள்ளை கொம்பு, கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். டபுள் கலர் மாடு. 2 வேலை நேரம் 10 ஈஸியா கறக்கூடியமா. நல்லா ரெட்டை வரி மடிச்சு ரோஸ் மடியில அமைஞ்சிருக்கு, ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. பால் தாரெல்லாம் பாத்தீங்கன்னா பைப் மாதிரி இருக்கும். பால் தார டபுள் சைடு ஒரே மாதிரிதான் பால் தார. மாடு நல்லா நெய் கெட்டான மாடு. இந்த உடம்பு குறைய வச்சுதான் நம்ம வாங்கின பணத்தை என்னைக்கான வித்தாலும் பணம் போகாத. 4-5 கணக்கு பீசிட்டு என்னைக்கு தான் பணம் போகாத மாடு. சுழி சுத்தம் தப்பு கிடையாது. ரெட்டை முதல்ல தரமான கிடையாது. ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு.
காட்டு மேய்ச்சல் ஃபார்ம் டைப்புக்கு எல்லாத்துக்கும் பொருத்தமான மாடு. எஸ்னா ஃபேட்டுக்கு அருமையா இருக்கு. நல்லா மேடு பல்ல ஏறப்படி எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு. மாடு லென்த் பாருங்க எவ்வளவு லென்த் பாருங்க. குறுங்கால் டைப் நல்லா லென்த் ஓவர் சைஸான மாடு. நல்ல எலும்புக்கான அந்த மாடு நம்ம மடி வைக்கும்போது பாத்தீங்கன்னா நடக்க முடியாத அளவுக்கு தான் மடி வைக்கும். இப்பயே அரை மடிக்கு மேல இருக்கு. இன்னும் 10 நாள் ஆகும் கண்ணு போறதுக்கு. 10 நாள்ல இருந்து 15 நாள் ஆகும். நல்லா பின்மடி எடுத்து தான் கண்ணு போட்டு தொங்கு மடி கிடையாது. சதுர மடி முட்டிக்கு மேலதான் மடி இருக்கும். தேவைப்படுறவங்க கால் பண்ணி உடனே மாடு எடுத்துக்கலாம். நல்லா குணமான தண்ணி கட்டுறோம் பாருங்க. நல்ல நரம்பு தர நல்ல மடி செட்டு காம்பரிசியில் அருமையான மாதிரி ரெட்டை வரி மடி செட்ல அமைஞ்சிருக்க. மாடு நல்லா ஷைனிங்கான மண்ணா எல்லாத்துக்கும் பிடிக்குடி கலர்ல அமைஞ்சிருக்கு. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஜெர்சியில பிரீடு மாடு பிரிவி மோட்டை டைப்ல அமைஞ்சிருக்க. ஒரு மாடு கலர் பாத்தீங்கன்னா பிஸ்கட் கலர், ஒரு மாடு பாத்தீங்கன்னா பியூர் ரத்த சேவலை. இப்போ ஃபர்ஸ்டா பார்க்குற மாதிரி பிஸ்கட் கலர் பார்க்கலாம். ஜெர்சியில நல்ல பிரீடு மாடு, நல்ல ஓவர் சைஸான மாடு, நல்ல ரெட்டை முது, நல்ல எலும்பு கடத்தல் பின்கணத்துல அருமையான மாடு. மடி செட்டு பாருங்க ரோஸ் மடி ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்க. 2 வேலை 25 லிட்டர் அசால்ட்டா கறக்கூடியமா நல்லா பராமரிப்பான 27 28 ஈஸியா கறக்கும். இன்னும் 10 நாள் அவனை கண்ணு போது நல்லா ஓவர் சைஸான மாடு. அடுத்த மாடு பாத்தீங்கன்னா பியூர் ரத்த சேவல ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. ரெட்டரி மடி செட்ல அமைஞ்சு 2 வேலை 18 லிட்டர் கறக்கூடிய மாடுனா. ரெண்டுமே கிளைமேட் அடாப்ஷன் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. தேவைப்படுறவங்க கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். 2 மாடு கறவை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 40 லிட்டர் தாராளமா ஊத்தலாம். 38 டு 40 லிட்டர் ஈஸியா கறந்து ஊத்தலாம். தேவைப்படுறவங்க கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா பியூர் ஜெர்சியில பிரீடு மாடு பிறவி மொட்டை. கலர் பாத்தீங்கன்னா பிஸ்கட் கலர்னா. பிஸ்கட் கலர்ல ஓவர் சைஸான மாடு. மாடுதான் குறுங்கால் மாடு. உடம்பு பாத்தீங்கன்னா ஒரு நீர் யானைக்கு சமமா இருக்கும். நல்ல உடம்பு கணத்துல நல்லா ரோஸ் மடி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்க. நெய் கட்டு மாடுனா எண்ணெய் விட்டா எண்ணெய் வாடி மாடு நல்லா மொழு ஃபயர் குவாலிட்டியான மாடு. 2 வேலை 25 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்தே கொடுக்கலாம். நல்லா ரோஸ் மடி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்க. மிஷின் கறவை கை கறவை எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும். பிறவி மொட்டை சுட்டது கிடையாது. ஒரிஜினல் பிறவி மட்டும் ஜெர்சியில பிரீடு மாடு. தேவைப்படுறவங்க கால் பண்ணி இந்த மாதிரி மாடு கிடைக்காது. ஃபயர் குவாலிட்டியான மாடு, நல்லா ஷோ குவாலிட்டியான மண்ணா இது. எஸ்னா ஃபேட் அருமையா இருக்கு. எல்லாத்துக்கும் பிடிக்குடி கலர் பிஸ்கட் கலர்ல அருமையான மாடு. மடி செட்டு பார்த்தீங்கன்னா சதுர மடியில அமைஞ்சிருக்க. இந்த மாதிரி பிரீடு பொறுத்த வரைக்கும் முட்டை தெரியாது உதைக்க தெரியாது. நம்ம எந்த அளவுக்கு தீனுக்கிறோமோ அந்த அளவுக்கு கறக்கூடிய மாடு. தேவைப்படுறவங்க கால் பண்ணி நல்ல உடம்பு கணத்துல நல்ல மடி செட்ல அமைஞ்சிருக்க. இன்னும் 10 நாள் அவன் கண்ணு போறதுக்கு. தேவைப்படுறவங்க கால் பண்ணி மாடு உடனே எடுத்துக்கலாம்ண்ணா. ஓகேண்ணா. பாக்குற மாடு பாத்தீங்கன்னா பியூர் ரத்த சேவலை ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, மோட்டி டைப் மாடு. வயசு பாத்தீங்கன்னா 6 பல்லு 2வது கண்ணு. நல்ல ரெட்டை வரி மடி செட்ல ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்க. இன்னும் கண்ணு போறது 15 நாள்ல இருந்து 20 நாள் ஆகும். 2 வேலையும் 18 லிட்டர் கேரண்டி கொடுத்தா அது மாதிரி நல்லா பராமரிப்பானா 20 லிட்டருக்கு மேலதான் கறக்கும். ஹெவி சைஸான மாடு பியூர் ரத்த சேவலை. வெயில் மழை பண்ணி எதுக்கும் பயப்படுத்தாவில காட்டு மேய்ச்சல் முறையில வளர்க்கப்பட்ட மாடு தானே இது. ஃபார்ம் டைப் மாடு கிடையாது. பால் தர பாருங்க. அடி வயிறு பூராமே வெறும் பால் தரே தான் இருக்கும். காம்பு பார்த்தீங்கன்னா ரோஸ் காம்பு அரட்டிக்கு ஒரு காம்பு சீல் அமைஞ்சிருக்கு. 4 காம்பு அச்சில் ஒத்துனாப்புல தான் இருக்கும். ஒரே மாதிரி தான் 4 காம்பு துளிக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. கண்ணு போடால் 4 காம்பு ஒரே ஈக்குவல்ல தான் பால் வரும். இந்த மாடு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க உடனே மாடு எடுத்துக்கலாம். சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்குது. காட்டு மேய்ச்சல் மாடு தான். நம்ம வீட்டுக்கு உரம்புற வந்தாலும் காட்டுல மேய்ஞ்சிட்டு 1 லிட்டர் பால் வேணா நம்ம பீசிக்கலாம். குணமானத்துல செஞ்சு சிலை தான். முட்டாது உதைக்க சாய் மாதிரி இருக்கும். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்கு. இன்னும் மடி லூஸ் பாருங்க. மடி லூஸ் இவ்வளவு லூஸ் இருக்குது. 2 வேலையும் 18 லிட்டர் கம்மியாச்சாலும் 18 ஈஸியா கறக்கூடிய மாடுனா. தேவைப்படுறவங்க கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. பாக்க 2 மாடு ரெண்டுமே ஜெர்சியில பிரீடு மாடு பிரிவி மோட்டை டைப்ல அமைஞ்சிருக்க. ஒரு மாடு கலர் பாத்தீங்கன்னா பிஸ்கட் கலர், ஒரு மாடு பாத்தீங்கன்னா பியூர் ரத்த சேவலை. இப்போ ஃபர்ஸ்டா பாக்குற மாதிரி பிஸ்கட் கலர் பார்க்கலாம். ஜெர்சியில நல்ல பிரீடு மாடு, நல்ல ஓவர் சைஸான மாடு, நல்ல ரெட்டை முது, நல்ல எலும்பு கடத்தல் பின்கணத்துல அருமையான மாடு. மடி செட்டு பாருங்க ரோஸ் மடி ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்க. 2 வேலை 25 லிட்டர் அசால்ட்டா கறக்கூடியமா நல்லா பராமரிப்பான 27 28 ஈஸியா கறக்கும். இன்னும் 10 நாள் அவனை கண்ணு போது நல்லா ஓவர் சைஸான மாடு. அடுத்த மாடு பாத்தீங்கன்னா பியூர் ரத்த சேவல ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. ரெட்டரி மடி செட்ல அமைஞ்சு 2 வேலை 18 லிட்டர் கறக்கூடிய மாடுனா. ரெண்டுமே கிளைமேட் அடாப்ஷன் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. தேவைப்படுறவங்க கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். 2 மாடு கறவை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 40 லிட்டர் தாராளமா ஊத்தலாம். 38 டு 40 லிட்டர் ஈஸியா கறந்து ஊத்தலாம். தேவைப்படுறவங்க கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். வணக்கண்ணா. வணக்கங்கண்ணா. உங்க பேருண்ணா? பிரவீன்குமாருங்கண்ணா. என்ன ஊர்ல இருந்து வரீங்க? கொத்தாம்படி கல்புங்கண்ணா. ஓ, நம்பூர் தானா? ஓகேண்ணா. எத்தனை டைம்ண்ணா வரீங்க? இதோட 3வது டைம்ங்கண்ணா. அருள் டைரி ஃபார்ம் வந்திருக்கீங்க. 2 மாடு எடுத்துருக்கீங்க. ஆமாங்கண்ணா. இதுக்கு முன்னாடி எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? 2 வாங்கிருக்கேங்கண்ணா. 2 வாங்கிருக்கீங்களா? வந்துச்சுண்ணா இதுக்கு முன்னாடி? இந்த மாடு சொல்லியிருக்காங்க. இப்ப எத்தனை காரம் வரும்னு சொல்லியிருக்காங்க? 20 23 20 சொல்லியிருக்காரு. சரிண்ணா. 20 உங்க கணிப்பு? 20 கேரண்டி. எத்தனை மாடு இங்க இருந்துச்சு? இப்போ 20 மாடு இருந்துச்சுங்கண்ணா. ஓகேண்ணா. 2 பிடிச்சிருக்கு எடுத்துருவோம். வரும்போது நீங்க எத்தனை மாடு வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்க? 4 சொன்னாங்க. வீட்டுல 4 சொல்லிட்டு இருந்தாங்க. 2 தான் வாங்க முடிஞ்சது. மன திருப்தியா வாங்கிட்டீங்களாண்ணா? இங்க எப்படிண்ணா பேசுறாங்க? நல்லா பேசுறாங்க. நல்லா பேசுறாங்களா?
சரி ஓகேண்ணா. பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, நல்ல வெள்ளை கொம்பு டைப், கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். கலர் ஹெவி சைஸ் மாடா, ரேரான கலர். மேல பூரா செவல, கீழே அடிவயிறு மடிசெட்டு காம்பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல இருக்கும். அழகா இருக்குண்ணே. எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலர்னா. இந்த மாடு பாத்தீங்கன்னா கண்ணு கால கண்ணு போட்டிருக்கு. 2 வேளை 25 லிட்டர் கறவு வரணும். கண்ணு போட்டு முந்தா நாள் கண்ணு போட்டுது. இன்னைக்கு காலையில 7 லிட்டர் பால் இருக்கும். நல்ல ஹெவி சைஸான மாடு. போனோன்னு ரெடி கறி இருக்கு. ஃபேட்டஸ்னா ஃபரிமையா இருக்கு. காட்டு மேய்ச்சல் தேவைப்படும் வாங்கிட்டு போலாம். ஃபார்ம் டைப் வாங்கிட்டு போலாம். காம்பு பெருசா இருக்குன்னு நினைக்க வேணாம். இந்த மாடு சீம்பால் சொரையில இருக்கிறனால காம்பு பெருசா இருக்கு. ஒரு வாரம் போய் சொர வந்தீங்கன்னா காம்போட சின்ன சின்ன காம்பா வந்துடும். கறவைக்கு தண்ணி தீனிக்கு அருமையா இருக்கும். காம்பு பெருசா கையில பீஸ் விட நினைக்க வேணாம். மிஷின் கறவை கை கறவை எல்லாத்துக்கும் அருமையான மாடு. தேவைப்படுறவங்க நம்ம எடுத்து அந்த மாட்டு வந்து கறந்து பார்த்தே எடுத்துட்டு போகலாம். காம்பு நல்ல ரோஸ் காம்பு, சாஃப்டான காம்பு, நல்ல உடம்பு கொண்ட ரெட்டை முதல்ல தரமான மாடு. எண்ணெய் விட்டா எண்ணெய் வட்டி மாடு, ஃபயர் குவாலிட்டியான மாடு. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. போனோன்னு ரெடி கறவைக்கு இருக்கு. நல்ல காம்பு ரோஸ் காம்புல நல்ல சதுர முடி, நம்ம தொங்கு முடி கிடையாது. நல்ல சதுர முடி. நம்ம எந்த அளவுக்கு பராமரி பண்றோமோ அந்த அளவுக்கு கறந்துக்கலாம். தேவைப்படுறவங்க ஒன்னே கால் பண்ணுங்க. நான் பாக்க 2 மாடும் பாத்தீங்கன்னா ஹெவி சைஸான மாடு. ஒரு மாடோட வயசுன்னு பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் டைப். இந்த மாடு வயசுன்னு பாத்தீங்கன்னா 6 இருந்து கடமளப்புல அமைஞ்சிருக்கு. அந்தாண்ட செவல செம்பு ஜெர்சியில பிரீடு மாடு பாத்தீங்கன்னா 2 பல்ல ஹெவி சைஸான மாடு. 6 கடமளப்பு மாடும் பாத்தீங்கன்னா ஒரே ஹைட்ல இருக்கு. 2 பல்லு மாடும் பாத்தீங்கன்னா ஒரே ஹைட்ல இருக்கும். அக்கா தங்கச்சி மாதிரி போட்டி போட்டுதான் நிக்கும். கறவையில அதே மாதிரி போட்டி போட்டுதான் எனக்கு கறக்கும். இப்ப ஃபர்ஸ்டா பாக்குற ஆல் பிளாக் டைப், கிளிக்கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. பல்லு கடமளப்பு. 2 வேளை 25 லிட்டர் கறவை ரெட்டரி மட்டி செட்ல அமைஞ்சிருக்கு. நல்ல கருங்காம்பு. இன்னும் கண்ணு போறது ஒரு 10 நாள்ல இருந்து 15 நாள் ஆகணும். அடுத்த பாரு ஜெர்சியில பிரீடு மாடு, கிளிக்கொம்பு டைப், வெள்ளை கொம்புல அமைஞ்சிருக்கு. 2 பல்லு. இந்த மாடோட வயசுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 2 பல்லு. மாடு என்ன வெயிட் ஹைட்ல வீடியோல பாக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். மடி செட்டு பாருங்க, பிரம்மாண்டமான மடி செட்டு. இந்த போகும்போது 2 வேளை 25 லிட்டர் அசால்ட்டா கறக்கூடிய மாடு. நல்லா பராமரிப்புனா 30 லிட்டர் கறக்கும். பராமரிப்பு கம்மியா இருந்தாலும் 25 லிட்டர் ஈஸியா கறக்கூடிய மாடு. இந்த 2 மாடும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 லிட்டர் கறவை தாராளமா கறந்து ஊத்தலாம். 2மே சுழி சுத்தம் தப்பும் கிடையாது. தெளிவான பொருள். இந்த 2 மாடும் பாத்தீங்கன்னா ஒரே ஃபார்முக்கு போதுனா. 2 மாடு நடையில வர பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு நாளைக்கு சதுவு சாரமா 50 லிட்டர் பால் கண்ணை மூடிட்டு கறந்து ஊத்தலாம். தேவைப்படுறோம் கால் பண்ணு மாடு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாடு என்ன எடுத்துக்கலாம். நான் பாக்குற கெட்டரின்னு பாத்தீங்கன்னா செவல செம்பூத்து ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. இந்த மாட்டோட வயசுன்னு பாத்தீங்கன்னா 2 பல்லு இல்ல 4 பல்லுன்னா பல்லே வைக்கல. பல்லே படாத இவ்வளவு பெரிய சைஸ்ல ஹெவி சைஸ்ல மாடு இருக்கு. இந்த மாடுக்கு என்ன பல்லு படும் போது 2 பல் 4 பல்லு வரும்போது ஓவர் சைஸான மாடு வரணும். ஹெவி சைஸ்ல வரும். பல்லே வைக்காத இவ்வளவு பெரிய மாடு. நல்லா வளர்த்திருக்காங்க. சுழி சுத்தம் தப்பும் கிடையாது. இந்த தலையத்துல 2 வேளையும் பாத்தீங்கன்னா கரை 18-20 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். கேரண்டின்னு பாத்தீங்கன்னா 2 வேளையும் 18 லிட்டர் கேரண்டி கொடுத்தே கொடுக்கலாம். நல்ல ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. ரெட்டவரி மடி செட்ல அமைஞ்சிருக்கு. ஈத்து மாடு மாதிரி மடி செட்டு காம்பரிசியில அருமையான மாடு. தலையத்துக்கிட்டே இந்த மாதிரி மடி செட்ல வைக்காது. 4 காம்பு அச்சில் ஊத்துமா ரோஸ் கலர் காம்புல அமைஞ்சிருக்கும். கெடேரி பல்ல இந்த கெடேரில தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணும். இந்த மாதிரி கெடேரி கிடைக்காது. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணும். காட்டு மேட்சில் வீட்டு யூஸ் தேவைப்படுறவங்க ஃபார்ம் டைப் பாருங்க யாரு வேணும் தாராளமா வாங்கிட்டு போகலாம். நல்ல குணமான கெடேரி, அழகுல அருமையான கெடேரி. ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. இன்னும் 10 வருஷம் இல்ல 20 வருஷம் கூட தாராளமா வச்சிடலாம். ரெட்டவரி மடிசெட் ஈத்து மாடு மாதிரி மடிசெட்டு காம்பரிசியில் விழுந்திருக்கு. நல்ல குணமானத்தை பாருங்க. தலைத்திட்டேன்னா முட்டும் உதைக்கும்பாங்க. பசியா இருந்தா நம்ம வாய் வச்சு குடிச்சிக்கலாம். குணத்துல தங்கமான குணம். பல்லே படாத கிடையாது. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். 2 மாடு பாத்தீங்கன்னா 2மே ஜெர்சியில பிரீடான மாடுங்க. ஒரு மாடு மோடி டைப்ல அமைஞ்சிருக்கு. ஒரு மாடு கிளிக்கொம்பு டைப் வெள்ளை கொம்புல அமைஞ்சிருக்கும். ஃபர்ஸ்டா பாக்குற மாடு செவல வேலையில ஜெர்சியில பிரீடு மாடு, பிறவி மொட்டை, 6 பல்லு 2வது கண்ணு. இந்த மாடு என்ன கண்ணு போறதுன்னா ஒரு 20 நாள்ல இருந்து ஒரு 25 நாள் ஆகும். நல்ல மடி எடுத்தா கண்ணு போடு. 2 வேலை கறவை நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. அடுத்த பாரு ஜெர்சியில பிரீடு மாடு 2 பல்லு பிஸ்கட் கலர்ல அமைஞ்சிருக்கு. தலையத்துல 2 வேளை 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. நல்லா ஓவர் சைஸான மாடு. நல்லா ஜெர்சியில பிரீடு, சின்ன மூஞ்சி, சின்ன கொம்பு, வெள்ளை கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். 2மே ஹெவி சைஸான மாடு. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. 2 மாடும் பாத்தீங்கன்னா கரை ஒரு நாளைக்கு 40 இருந்து 45 லிட்டர் கரை வரும். 2மே ஓவர் சைஸான மாடு. 2 பல்லு 1, 6 பல்லு 1. 10 வருஷம் கவலைப்படாம வச்சுக்கலாம். 10 வருஷம் 20 வருஷம் கூட தாராளமா வச்சிடலாம். மூச்சு எட்டையா இருந்தா 20 வருஷம் தாராளமா வச்சிடலாம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா பியூர் ரெட் சிந்தியில கிராஸ் டைப்பான மாடு. நல்ல மீச கொம்பு, வெள்ளை கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். ஒரே கலர் பியூர் ரத்த சேவலை. கண்ணு போறது பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள்ல இருந்து 20 நாள் ஆகும். காட்டு மேய்ச்சல் மாடுதான். நல்லா குறுங்கால் டைப், நல்ல பாடி வெயிட்ல அமைஞ்சிருக்கு. இன்னும் கண்ணு போறது 20 நாள் ஆகும். 2 வேலையும் ஒரு 17-18 கறக்கூடிய மாடு. ஹெவி சைஸான மாடு. சுழி சுத்தம் தப்பும் கிடையாது. காட்டு மேய்ச்சலுக்கு மேடு பல்ல ஏற பிடிக்க எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும். ஃபார்ம் டைப் பாருங்க 10 மாடு HF மாடு வச்சா மாதிரி ஒரு மாடு இருந்தா போதும். ஃபேட்டஸ் அருமையா எடுத்து கொடுக்கும். பியூர் ரத்த சேவலை தான். மடி செட்டு பாருங்க ரெட்டரி மடி செட், ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. இன்னும் 20 நாள் ஆகும்போது மாட்டோட மடி செட்டு பார்த்தா மாடு பவரா தெரியும். பார்க்கும்போது பவர் கம்மியா இருக்கு. இப்ப என்னன்னா காம்பெல்லாம் சாஃப்டா இருக்கு. மிஷின் கரை கை கரை எதுக்கும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெட் சிந்தினா முட்டு உதைக்கும் பாங்க. குணமானது நீர் காட்டுற மாதிரி செஞ்சு சில மாதிரி தான் இருக்கும்.
ரொம்ப சாதாரணமான நல்லா ரெட்டை முதல்ல தரமான கிட்டேரி. எஸ்என்எஃப் நல்லா இருக்கு. மடி செட்டு காம்புரிச்சு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் 20 நாள் மடி சரியான மடி எடுத்து கண்டுப்போ நல்லா பராமரிப்பான நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. தேவைப்படுற கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் பீடான மாடு மொட்டி டைப்ல அமைஞ்சிருக்கு. பியூர் ரத்த சேவலை வேற எந்த கலருமே கிடையாது. ஹெவி சைஸ் பண்ண செவலையில இந்த மாதிரி மாடு இப்ப கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கு. ஹெவி சைஸான மாடு லட்சத்துல ஒரு மாடுன்னே சொல்லலாம். நல்ல உடம்பு கணத்துல ஹெவி சைஸான மாடு. நெய் கட்டுமா நல்லா ரெட்டை முது நல்ல எலும்பு நல்ல ஷைனிங்கான மாடுனா. ஏன்னா 10 வருஷம் தாராளமா வச்சுல கடை முளப்புல அமைஞ்சிருக்கு. மாடு மடி செட்டு பாத்தீங்கன்னா கண்ணு போறதுக்கு 15 நாள்ல இருந்து 20 நாள் இப்பதான் மடி வைக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 1/4 மடி இருக்கும். நல்ல ரோஸ் காம்பு நீளமான காம்பு மிஷின் கரவு கை கரவு எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. தோல் லூஸ் பாருங்க பின்னாடி எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. இன்னும் 20 நாள் ஆச்சுன்னா அந்த மாடு நடக்க முடியாத அளவுக்கு மடி எடுத்து தான் கண்டு போடும். ஹெவி சைஸான மாடு தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்கு. நல்ல பால் தர மாடு அந்த அளவுக்கு ஓவர் சைஸ்ல இருக்கு. பிரீட் இருக்குண்ணா. நல்ல குணமானதுல நீர் காட்டுறோம் பாருங்க. காட்டு மேய்ச்சலுக்கு எல்லாத்துக்கும் அருமையான மாடு. வீட்டுக்கு ஒரு மாடு இருந்தா போதும் நினைக்கிறோம். தாராளமா அந்த மாடு வாங்கிட்டு போங்க. நல்ல உடம்பு குணம் பாரு எப்படி இருக்கு பாருங்க. எஸ்ன பேர்ல சொல்லவே தேவையில்ல. மடி லூஸ் பாருங்க. இன்னும் 20 நாள் மடி சாக்கு மாதிரி மடி எடுத்து கண்டு போய் நடக்க முடியாத அளவுக்கு மடி வரலாம். தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. 4 காம்பு ஒரே மாதிரி தான் இருக்கும். பால் தர அடி இருப்புறம் வெறும் பால் தரையா தானே இருக்கும். ஓகேண்ணா. நான் பாக்குற 2 மாடும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. ஃபர்ஸ்ட் ஆப்பார் மாடு ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. இந்த மாடுனா பல்லு படலனா பல்லு பல்லு யாரும் சொன்னா நம்ப கூட மாட்டாங்க. நல்ல ஓவர் சைஸான கிடையாது. தலையீத்து கிடையாது தான். 2 வேளையும் தலையீத்துல 18 லிட்டர் கறக்கூடிய மாடு. ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு செவல சிம்புத்துல அமைஞ்சிருக்கு. டபுள் கலர் மாடுனா. அடுத்த பார்த்து ரெட் சிந்தியில கிராஸ் டைப்பான மாடு மீச கொம்பு வெள்ளை கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். இது 2 வேளையும் நேரம் 10 கறவரும் 18 லிட்டர் கேரண்டி கொடுத்தே கொடுக்கலாம். ரெண்டுமே காட்டு மேய்ச்சல் முறையில வளர்க்கப்பட்ட மாடு தான். ஃபார்ம் டைப் வாங்கிட்டு போலாம். வீட்டு சேப்பர்ல வாங்கிட்டு போலாம். சுழி சுத்தம் தப்பு. ரெண்டுமே கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க மாடு எடுத்துலாம். 2 மாடுமே நடையில வரும் பாருங்க. கம்மியாச்சுனால ஒரு நாளைக்கு 35 இருந்து 40 லிட்டர் கறக்கு தாராளமா கறந்து ஊத்தலாம். இந்த மாடு பல்லே பல்லு அந்த மாடு 6 பல்லு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா அக்கா தங்கச்சி மாதிரி உடம்பு கடத்துல ஒரே மாதிரி இருக்கும். தேவைப்படுற கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். மாடு பாத்தீங்கன்னா செவல வெள்ளனா ஜெர்சியில பிரீடு மாடு. பிறவி மட்டும் கிடையாது. சுட்ட கொம்பு ஓவர் சைஸான மாடு. 6 பல்லு 2வது கண்ணு நெத்தியில அழகான வெள்ளை இருக்கும். ஹெவி சைஸான மாடுனா சின்ன சைஸ் மாடு கிடையாது. ஹெவி சைஸான மாடு. இந்த மாடு பாத்தீங்கன்னா மடிசீடு பாத்தீங்கன்னா ரெட்டவரி மடிசீடுல ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கனால நீளமான காம்பு. மிஷின் கரவு கை கரவு எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு. 10 வருஷம் வச்சுல வாங்கிட்டு போனா இன்னைக்கு நாளைக்கு வேண்டிய பொருள் கிடையாது. ஜெர்சியில் நல்லா பிரீடு மாடு. காது நல்லா முடி இருக்கும். மொட்டை டைப்ல அமைஞ்சிருக்கு. இன்னும் 10 வருஷம் வச்சாலும் நல்லா மடி செட்டு போற நல்லா ஆம் மடி மாடு. வெளியே போய் தெரியாது. நம்ம கறக்க பாடுற கண்ணு போறதுக்கு 15 நாள் ஃபுல்லா மடி எடுத்து தான் கண்ணு போடும். டிஸ்டி விழுவாதுன்னா காட்டு மேய்ச்சலுக்கு வாங்கிட்டு போலாம். வீட்டு சாப்பிட்ற வாங்கிட்டு போலாம். ரோட்டோரத்துல மாடு கட்டுன்னு நினைக்கிறோம். தாராளமா அந்த மாடு வாங்கிட்டு போலாம். மடி செட்டு வெளியே தெரியாது. ஹெவி சைஸான மாடு. 10 வருஷம் தாராளமா டபுள் கலர் மாடு. செவல வெள்ளை. எஸ்ன ஃபேட் அருமையா இருக்கு. காட்டு மேய்ச்சலுக்கு அருமையா இருக்கும். தொட்டி தீனி ஒரு நாள் போட முடியாது. நம்ம எந்த அளவுக்கு தீனி போடுறோமோ அந்த அளவுக்கு கறக்கூடிய மாடு. நல்லா என் ஹைட் இருக்கக்கூடிய மாடு. நல்லா மடி லூஸ் பாருங்க. எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. 15 நாள் மடி சாக்கு மாதிரி தான் மடி எடுத்து கண்ணு போடும். தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க மாடு சேல்ஸ் அவைலபிளா எடுத்துக்கலாம். பார்க்க 2 மாடும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ரெடி கரைக்கு இருக்குன்னா 2 மாடும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னைக்கு காலையில கண்ணு கிடையாது கண்ணு போட்டிருக்கு. அந்த மாடு முந்தா நாள் நைட்டு கண்ணு காலை கண்ணு போட்டிருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெர்சியில பிரீடு மாடு. பிறவி மொட்டை பியூர் ரத்த சேவல கண்ணு மாடுனா. இது கிடேரி கண்ணு போட்டிருக்கு. 2 வேளையும் நேரம் 10 கரை சொன்னா நம்ம 2 வேளையும் 18 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம்னா. போனோன்னா ரெடி கரைக்கு இருக்கு. வாங்கிட்டு போறோம். 2 முதல் கண்ணு கிடேரி கண்ணு போட்டிருக்கு. நல்லபடியா நஞ்சு கொடியும் போட்டு சீம்பால் காலில் ஒரு 6 லிட்டர் பால் இருக்கும். இப்போ சாயந்தரம் பால் கறக்கணும்னா. அடுத்த பார்த்து ஜெர்சியில கிராஸ் டைப்பா நல்லா எலும்பும் நல்லா உடம்பு கணத்துல அமைஞ்சிருக்கு. 2 வேளையும் கறவை பார்த்தீங்கன்னா நேரம் 10 ஈஸியா கறக்கும். நல்லா பராமரிப்பான 25 லிட்டர் ஈஸியா கறக்கும். நல்லா ரோஸ் மடி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. 2 மாடும் போனோடனே கறந்துக்கலாம். போய் நம்ம இடத்துல போய் போனோன்னு நம்ம ஒன்னே ரெடி கரைக்கு நினைக்கிறோம். தாராளமா 2 மாடு எடுத்துட்டு போனோம்னா எஸ்ன ஃபேட்டுக்கு அருமையா இருக்கு. 2மே ஒரு நாளைக்கு கம்மியாக 40 45 லிட்டர் கறவை வரணும். தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க மாடு 2 அடையில வரோம் பாருங்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. உங்க பேருண்ணா? ரங்கன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தருமபுரி மாவட்டத்துல வரங்கண்ணா. எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க நீங்க? இப்போது 4 மாடு வாங்கிருக்குண்ணா. கண்ணு மாடா சென மாடாங்கண்ணா? சென மாடுங்கண்ணா. ஓகேண்ணா. அவ்வளவு தூரத்துல இருந்து வந்துருக்கீங்க. அருள் டைம் எப்படின்னா வந்தீங்க? நாங்க யூடியூப் சேனல்ல பார்த்து வந்தோங்கண்ணா. உங்களுக்கு பிடிச்ச மாடு தானே? பிடிச்ச மாடு தான். சரிண்ணா. எத்தனை மாடு இங்க இருந்துச்சு அருள் டைரி ஃபார்ம்ல? 100 மாடு இருந்துரும். 100 மாடு இருந்துச்சுங்களா? அதுல 2 மாடு தான் உங்களுக்கு பிடிச்ச மாடு? 2 மாடு நாங்க பிடிச்சிருக்கிறோம். சரிக்கா. கறவை திறன் எவ்வளவு வருது? கறவை 30 சொல்லிக்கிறாங்க. 25 சொல்லிக்கிறாங்க. சரிண்ணா. எங்களுக்கு ஒன்னு 25 ஒன்னு 20 தான் எங்களுக்கு தெரியுது. மாடு வளர்ப்பு இருந்தா லாபம் இருக்கா இல்லையாண்ணா? இருக்குங்கண்ணா. வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க நீங்க? வீட்டுல 10 மாடு இருக்கு. 10 மாடு இருக்குங்களா? நீங்க தான் மெயின்டைன் பண்றீங்களா வீட்டுல? இல்ல வீட்டுல பாத்துக்கோங்க. அருள் டைரி ஃபார்ம்ல நம்பி மாடு வாங்கலாமா? வாங்கலாம்ண்ணா.
நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா பியூர் ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, ஓகே ஓவர் சைஸான மாடு. செவலையில இந்த மாதிரி மாடு கிடைக்காது. நல்ல ரெட்டை வரி மடி செட்ல பிரம்மாண்டமான மடி செட்டு. கட்டு மேய்ச்சல் இந்த மாதிரி காட்டு மேய்ச்சல் மாடு தான். ஃபார்ம் டைப்புக்கு யூஸ் ஆகும், காட்டு மேய்ச்சல் காரணம் தேவைப்படுறவங்க வாங்கிட்டு போகலாம். வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான மாடு. ஒரு மாடு இருந்தாலும் 2 வேலை 25 லிட்டர் கரை ஊத்து நினைக்கிறோம், தாராளமான மாடு வாங்கிட்டு போகலாம். ஓகே நல்ல ரெட்டை வரி மடி செட், ரோஸ் காம்பிள் அமைஞ்சிருக்கு. எஸ்னா பேட்லாம் சூப்பரா எஸ்னா ஃபேட் சொல்லவே தேவை. எஸ்னா ஃபேட்ல அருமையா இருக்கு. செவலையில ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. நல்ல ரெட்டை முதுன நைஸ் தோல், உடம்பு கணத்துல அருமையான மாடு. மடி செட்டு பாருங்க, பார்க்க ஆசையா தான் இருக்கும். ஃபுல்லா பால் தார், அடி வயிற்றுலயும் பால் தார் இருக்கும், மடி செட்லயும் பால் தார் இருக்கும். இந்த மாட்டை பார்த்தா யாரும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளியே போக கூடாது. பொருள் தெளிவான பொருள், இன்னும் 10 வருஷம் வச்சிருக்கலாம். இன்னும் வேணும் அழைக்கக்கூடிய பொருள் கிடையாது. கறவைக்கு தண்ணி திணிக்கு அருமையா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. செவலையில ஹெவி சைஸ் நினைக்கிறேன், தேவைன்னு நினைக்கிறேன், தாராளமா கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். இன்னும் கண்ணு போறதுக்கு 15 நாள் ஆகும். மடி பாதி மாடு பாதி. இன்னைக்கு இந்த மடியில கண்ணு போடாது, இன்னும் 15 நாள் ஆகும். தலையத்துல 25 லிட்டர் கறந்த மாடு. இந்த பக்கம் நல்லா பராமரிப்போனா 27 லிட்டர் ஈஸியா கறக்கும். 6 பல்லு 2வது கண்ணு. ரெட்டை வரி மடி செட்டுங்க பாருங்க, மடி லூசி எவ்வளவு இருக்கு பாருங்க. அதனால பின்னாடி வந்து மடி செட்டு காட்டுங்க, எப்படி இருக்கு பாருங்க. முன்மடியும் பின்மடி ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மாடு சேல்ஸ் அவைலபிளா இருக்கு. தேவைப்படுறோம் கால் பண்ண மாதிரி மாடு உடனே புக் ஆயிடணும். தேவைப்படுறோம் உடனே கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். நான் பார்க்க 2 மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு மாடு ஜெர்சியில பிரீடு மாடு, ஒரு மாடு ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் மாடு ஜெர்சியில பிரீடு மாடு, மோடி டைப்ல அமைஞ்சிருக்கு. வயசு கடை மாடுல அமைஞ்சிருக்குன்னா நல்ல ஓவர் சைஸான மாடு. இந்த மாடு கறவை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 25 லிட்டர் கறவை, கண்ணு போறது 20 நாள்ல இருந்து 25 நாள் ஆகும். ஓகே நல்ல ஓவர் சைஸான மாடு. சுழி தப்பு இதை விட ரோஸ் மடி, ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. மிஷின் கறவை வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்த பாரு ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. இந்த மாடு கண்ணு போறது 25 நாள் ஆகும். 2 வேலை 22 லிட்டர் தலையத்துல கறந்த மாடு. ஓகே இந்த மாடு நல்லா பராமரிப்பா, நேரம் 10 ஈஸியாக இருக்கும். 2 மாடுமே சுழி சுத்தம் தப்பும் கிடையாது. ஒரு மாடு மோடி டைப்ல அமைஞ்சிருக்கு, ஒரு மாடு கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். ஓகே